ஸ்டேஷன் ஜியா அரெஸ்ட் பண்ணிட்டாங்கடி. போலீஸ்ல மாட்டி விட்டதே நான் தான். ஏன் இப்படி பண்ண? அம்மா கேட்டா நீ தாராளமா சொல்லு. ஜியா பார்க்க போறேன்னு சொல்லு. வந்து வெச்சுக்கறேன். மகாநதி சீரியல் இன்றைக்கி ரொம்ப விறுவிறுப்பாக போச்சுன்னு சொல்லாங்க. அடுத்த வாரம் தரமான ஒரு சம்பவம் இருக்குது. ஏற்கனவே வெண்ணிலா கொலை வழக்கில் வந்து பார்த்திங்கன்னா விஜய் அவங்க வந்து தலைமறைவாக இருக்காங்கன்னே சொல்லாங்க. இது காவேரி அவங்க பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. இதுக்கு யமுனா அவங்க வந்து பார்த்திங்கன்னா சந்தேகப்படுறாங்கன்னே சொல்லாங்க. யமுனா சந்தேகப்பட்டு தன்னோட ஹஸ்பண்டை கேட்குறாங்க, நீ எதுக்கு அங்கே எல்லாம் போயிட்டு இருக்க, காவேரிலாம் எதுக்கு அங்கே வந்துட்டு இருக்கா, நீ எதுக்கு யாரை பார்க்க போனேன், எது பார்க்க போனேன்னு கொஞ்சம் ப்ரெஸ் எடுத்து விட்டுறாங்க. உடனே அவருன்ட்டு உண்மையை வளர்றான்னு சொல்லாங்க. நான் விஜய் பார்க்க தான் போனேன், விஜய் நான் காவேரி ஒரு இடத்துல வச்சுருக்கேன், விஜய் வந்து மெயினாக போலீஸ்ட்டை மாட்டிடக்கூடாது, ஏன்னா அது பொய் வழக்கில் வந்து அவங்களுக்கு உள்ளே ஓட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிடுவாங்க. உண்மையை சொன்னோடனே இவன் சொல்கிறது உண்மையாக இருக்குமோன்னு சொல்லி நம்ம இவங்க குழம்பி போகிறான்னு சொல்லாங்க. அவங்க குழம்பி போனோடனே உடனே போலீஸ்ட்டையும் ஃபோன் பண்ணி சொல்லிடுறாங்க. போலீஸ்ட்டை ஃபோன் பண்ணி சொல்லி யமுனா என்ன சொல்கிறாங்கன்னா, போலீஸ் இந்த மாதிரி விஜய் இருக்கிற எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி விஜய் இருக்கிற இடத்த போட்டு விட்டுறாங்க. விஜய் அரெஸ்ட் பண்ணிட்டு போலீஸ் வராங்க. உடனே நம்ம காவேரிக்கு சந்தேகம் வருது. யமுனாட்ட கேட்குறாங்க, யாரை நீயா சொன்ன இந்த மாதிரி விஜய் அங்கே இருக்கான்னு சொல்லி. நான் தான் மாட்டி விட்டேன் அப்படின்னு சொன்னோடனே சப்புன்னு ஒரு அப்பு விட்றாங்க. ஒரு தரமான ஒரு சம்பவம் இருந்துச்சுன்னு சொல்லாங்க. 5:30 6 வரை யார் இந்த சீரியல் பார்த்தீங்களோ கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வாரம் இதை விட தரமான ஒரு சம்பவம் இருக்குது. விஜய் அவங்க தப்பே பண்ணாதுக்கு எதுக்கும் ஜெயிலுக்குள்ளே போகணும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டேஸ். பை வர்ஸ்.